இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவென்று சில பேர் கேட்கிறார்கள். ஏன் நீங்க இந்த பிரச்சனையை பற்றி மற்றும் பேசுறது இல்ல, மின்சார வெட்டு மின்வெட்டை பற்றும் மட்டுமே நீங்க பேசுவதில்லை என்ற கேள்விகளை கேட்கிறார்கள். அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? இந்த ஆட்சியில எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனைகள் தான். எதை சொல்லுவது என்று எதை விடுவது என்றே தெரியவில்லை. எல்லாம் பிரச்சனைகள் தான். விலைவாசி ஏறுது, தொழில் வளம் இல்லை, வேலை இல்லா திண்டாட்டம், தெருவில் இறங்கி நடக்க முடியவில்லை, பெண்கள் பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு என்னன்னே தெரியல. இப்படி நாம் பிரச்சனைகளை இங்கே அடுக்கி கொண்டே போகலாம். ரேஷன் கடைக்கு போனீங்கன்னா ரேஷன் கிடைக்கிறது இல்ல. இப்படிப்பட்ட எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த திசையை பார்த்தாலும் அங்கே மக்களுக்கு எதிர்கொண்டு நிற்பது ஒரு செவரை போல, அவங்களுடைய வாழ வழியற்று ஒரு வழியே விடாது செவறுகளை போல ஓங்கி நிற்பது மக்கள் தினம் தினம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டும்தான். அது தவிர இந்த ஆட்சி செய்திருக்கக்கூடிய சாதனைகள் வேறு ஒண்ணுமே இல்லை. அவங்க செய்திருக்கக்கூடிய ஒரே ஒரு சாதனை டாஸ்மாக் விற்பனையை அதிகரித்திருக்கக்கூடிய ஒன்றுதான். இன்னைக்கு சென்ற ஆண்டு வந்த ஒரு புள்ளி விவரம், 21,000 கோடிக்கு மேல டாஸ்மாக் விற்பனையால் வரி வருகிறது, அரசாங்கத்திற்கு வருமானம் வருகிறது என்ற அளவுக்கு அந்த டாஸ்மாக் விற்பனையை அவங்க முன்னாடி நின்று அத்தனை அதிகாரிகளையும் அதுக்கு வேலை செய்ய வைத்து அந்த டாஸ்மாக் விற்பனையை மட்டும் அதிகரித்திருக்கிறார்களே தவிர வேறு எதை பற்றியும் அவர்கள் கவலைப்படவே இல்லை. சட்டம் ஒழுங்கு என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 7 கொலைகள், 70 கொள்ளைகள் என்ற ஒரு கணக்கு இன்று வெளிவருகிறது. ஒரு நாளைக்கு 7 கொலைகள், 70 கொள்ளைகள், பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே தலைநகரம் சென்னையில தான் மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு புள்ளி விவரத்தை இன்னொரு குறிப்பு சொல்லுகிறது. இப்படி சட்டம் ஒழுங்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருப்பத்தூர்ல சில நாடுகளுக்கு முன்னாடிதான் ஒரு போலீஸ் கமிஷனர் வீட்டிலேயே பூந்து கொள்ள அடிச்சுட்டு போயிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலை, போலீஸ்காரங்க சாதாரண போலீஸ்காரங்க வீட்டுல எல்லாம் கொள்ளடிக்கிறது எல்லாம் விட்டுட்டாங்க. அவங்களுக்கு அதுல ஒரு பெரிய சந்தோஷம் இல்ல அப்படின்னு. கமிஷனர் வீட்டுல, டிஜிபி வீட்டுல அதுதான் ஒரு சேலஞ்ச் என்று இன்னைக்கு கொள்ளக்காரங்க நினைக்கிற அளவுக்கு தமிழ்நாடு வந்திருக்கிறது. ஆனால் இந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது என்ன சொன்னாங்க? சொல்லுங்க, என்ன சொன்னாங்க? ஆந்திராவுக்கு ஓடி போயிட்டாங்க என்று சொன்னார்கள். அவங்க ஆந்திராவுக்கு சும்மா ஓடி போல, தமிழ்நாட்டை விட்டு வெளியில போய் தன்னுடைய உற்றார் உறவினர்கள் எங்கெங்கெல்லாம் இந்தியாவில் இருக்காங்களோ நமக்கு பாதுகாப்பான இடம் ஜெயலலிதா ஆட்சி செய்யக்கூடிய தமிழ்நாடு தான், அதனால வாங்கன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடியவர்கள் அழைச்சிட்டு வந்து, அது மட்டும் இல்ல வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தங்க சொந்தம் பந்தங்கள் யாராவது இருந்ததுன்னா அங்கேயே வேலை செஞ்சு கஷ்டப்படுறீங்க, தமிழ்நாட்டுக்கு வாங்க, கொள்ளை அடிக்கலாம், கொலை செய்யலாம், யாரும் கேட்பதற்கு ஆள் இல்லை என்ற அந்த நிலையை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஆட்சி ஜெயலலிதாவின் ஆட்சி.